ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நாட்டில் வந்து 10 லட்சம் ஃபாலோவர்ஸ்கள் வந்து சிரிச்ச வச்சவர், மயில வச்சவர், தான் வந்து ஒரு உச்சத்துக்கு போகணும், ஒரு சினிமா துறைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவர், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து எல்லாருக்கும் செஞ்சவர், வாரம் வெள்ளிக்கிழமை மசூதி முன்னால் போயிட்டு இருக்கிற ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தவர், ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தவர், தான் ஒரு கலைத்துறையில் மிக முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப கற்பனையோடு வாழ்ந்தவர் இன்னைக்கு அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த ராகுல் டிக்கியுடைய அந்த மரணம் எல்லாரையும் சிரிக்க வைத்த அந்த ராகுல் டிக்கியுடைய மரணம் அவருடைய ஃபாலோவர்ஸை இன்னைக்கு அழுக வச்சிருக்கு. இந்த ராகுல் டிக்கியுடைய அந்த விபத்து மரணத்தில் வந்து சில சந்தேகங்கள் இருக்கிறதாவும், சில நடுங்க வைக்கிற உண்மைகள் வந்து ஒளிஞ்சு இருக்கிறதாவும், அவருடைய இந்த முடிவுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டாலும், சில உள்ளார்ந்தமான விஷயங்களை யாரும் சொல்லாத சில செய்திகளை இப்போ நம்ம உங்கள் முன்னாடி எடுத்து வைக்க விரும்பி தான் இந்த தகவலை சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, வாலிபர்கள் வந்து நீங்கள் வாகனத்தில் போகிறப்ப வந்து மிக கடுமையான வேகத்தில் போகிறாங்க, 120 140 எல்லாம் போகிறாங்க, மேக்சிமம் அதிகமாக ஸ்பீடு போகிற வாகனத்தை வாங்கிக்கிறாங்க. நம்ம ரோட்டில் போகிறத வந்து மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக அந்த சவுண்டை டிஃப்ரெண்ட்டாக அந்த சைலன்சரை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எதிரில் வர்றவங்க நிலைமை என்ன ஆகுன்னா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி போகிறதுனால தான் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது. அதனால் இளைஞர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் வந்து, நீங்கள் வேகத்தை குறைங்க. நீங்கள் 100 தாண்டினீங்கன்னா உங்களை தேடி 108 வந்துருங்கிற ஒரு அபாயத்தை தவிருங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஈரோடில் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ராகுல் டிக்கி, அவரும் அவருடைய தம்பி கிஷோர் 2 பேரும் தன்னுடைய தாயுடைய வளர்ப்பில் வந்து வளர்ந்துருக்காங்க. அந்த தாயை விட்டு அவர் தந்தை பிரிந்திருக்கிற நிலையில் அந்த தாய் தன் பிள்ளைகளை வந்து எப்படியாவது முன்னேற வைக்கணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. அந்த தாய் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் விட்டுட்டு தன்னுடைய மகன்களை வந்து ஏதாவது ஒரு தொழிலை முன்னேற வைக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. இந்த ராகுல் டிக்கி என்ன பண்ணியிருக்காரு, தன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குற அந்த தாய்க்கு நம்ம ஏதாச்சும் சிறப்பு செய்யணும், நம்ம உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம தாய்க்கு வந்து நல்ல ஒரு பின் வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. சிறு வயசில் வந்து செருப்பு கடையில் வேலை பார்த்துருக்கிறாரு, கூலி வேலை பார்த்துருக்கிறாரு, ஏன் சாக்கடையை சுத்தம் பண்ணுற படிக்க கூட போயிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உழைக்கணும், உழைக்கினால வர்ற காசில் நம்ம வந்து சாப்பிடணும், அந்த உழைப்பையே நம்ம வந்து இன்னும் முன்னேறி ஒரு பிரபலமான ஒரு சூழ்நிலைக்கு வரணும் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணியிருக்காரு. அவருடைய கற்பனைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, அவருடைய ஒரு அழகான தோற்றம், சிகப்பாக அழகாக ஒரு சினிமா நட்சத்திரம் மாதிரி இருந்த அவருடைய தோற்றம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கு, நிறைய சிந்திக்க வச்சுருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, டிக்டாக் பண்ணியிருக்காரு. அந்த டிக்டாக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய நேரம் அந்த டிக்டாக்கு தடை செய்யப்பட்ட பிறகு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இவருக்கு வந்து அந்த யூடியூப்புங்கிற ஒரு தேடுதல் வந்திருக்கு. அப்போ அந்த யூடியூப்பை வச்சு தான் டிக்டாக்கில் பண்ண அனுபவங்களை அதில் போடுறாரு. இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தன்னுடைய ரசிகர்கள் வந்து தன்னை விரும்பி பார்க்கணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக சிரிக்கணும், கவலையை மறக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்மளை வந்து அவங்க வந்து ஒரு விருப்பமான ஒருத்தராக தேர்வு செய்யணுங்கிற மாதிரி அவர் கொண்டு போனதுனால அந்த யூடியூப் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கு. அந்த யூடியூப்பில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில்வர் பட்டன் ஷீல்டு அனுப்புவாங்க. அதை வாங்கினோடனே ஒரு மகிழ்ந்து போகிறாரு, எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு கிடைச்ச ஒரு வெகுமானம் பாருங்கன்னு சொல்லி அதை காட்டுறாரு. பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு. சில விருதுகளும் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய தாயை முன்னிலைப்படுத்தி தாய்க்கு பெருமை சேர்க்கிறாரு.
அப்போ சேர்க்கக்கூடிய கட்டத்தில் அந்த மேடையில் வந்து தன்னை அறியாமல் கண்கலங்கி தன்னுடைய தாயுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு அவங்க படுற துன்பங்களையும் சொல்லி நன்றி செலுத்துகிறாரு. அந்த தாயும் கண்கலங்கி தன்னுடைய மகனுடைய முன்னேற்றத்தை எண்ணி பேரானந்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ராகுல் டிக்கி வந்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமில் நடித்த ஒரு கூடிய விரைவில் வெள்ளித்திரைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்து அதற்கான ஏற்பாடெல்லாம் ஆகியிருக்கிறப்ப தன் மகன் வெள்ளித்திரைக்கு வரப்போகிறாருங்கிற எதிர்பார்ப்போடு அந்த தாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவருக்கு ஒரு திருமணமாகி அந்த கோவையை சேர்ந்த ஒரு பெண்ணோட திருமணமாகி ஏதோ ஒரு மனமுறிவு ஏற்பட்டு 6 மாதத்தில் அவங்க பிரிஞ்ச பிறகு இவர் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் பணியில் இருக்கிறப்ப தான் அந்த இன்ஸ்டாகிராமில் இவருக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. அப்படி வந்த ஃபாலோவர்ஸில் ஒரு பெண்ணு தான் தேவிகா ஸ்ரீ. அந்த தேவிகா ஸ்ரீ வந்து அந்த இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஆகி அப்புறம் நண்பி ஆகி அப்புறம் 2 பேரும் தொலைபேசியில் பேசிக்கொள்கிற அளவுக்கு ஆகி அதுவே நட்பாகி காதலாகி திருமணமும் ஆகியிருக்குது. தன்னுடைய மகன் ராகுல் டிக்கியுடைய விருப்பங்களை எதையுமே தட்டாத அந்த தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன் மகனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரியமான ஒரு பெண்ணை தேர்வு செய்திருக்காருன்னு சொல்லி அந்த தேவிகா ஸ்ரீயை வந்து அந்த தாய் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த மதங்களையெல்லாம் அவங்க பார்க்காம திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சு 1 வருஷம் இப்போ இறக்கிறப்ப திருமணம் நடந்து 1.5 வருஷம் ஆகுது. அந்த தேவிகா ஸ்ரீயோட அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்குறக்க எங்களுக்கு திருமணமாகி 1.5 வருஷம் ஆகுது. இவருக்கு முன்னாடி திருமணம் ஆனச்சுங்கிறது எனக்கு திருமணம் ஆன பிறகு தான் தெரியும். ஆனால் முறைப்படி அந்த பெண்ணிட்டேன்று விடுதலை பெற்றுட்டோங்கிற விவரங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன ரொம்ப நல்லா தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி மாமியாரையும் நல்லா சிறப்பாக தான் சொல்கிறாங்க. அப்போ எங்களை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தனியாக இருந்து பழகுங்கன்னு சொல்லி எங்களை தனி கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த குற்றம் குறையாகவும் சொல்லலை. ஆனால் அப்படியெல்லாம் சொன்ன அந்த தேவிகா ஸ்ரீ வந்து அவங்க வந்து கடைசியாக வந்து தன்னுடைய கணவரை இறந்த ராகுலை வந்து மது பழக்கத்துக்கு உடையவருங்கிற மாதிரி சொல்கிறது தான் அந்த ராகுலுடைய 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது. காரணம் வந்து அந்த ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ராகுலை வந்து தன்னுடைய ஒரு பெரிய கதாநாயகம் மாதிரி அவரை நினச்சி போற்றி பாராட்டிக்கிட்டு இருந்தவங்க. அவருடைய அந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சிரித்து மகிழ்ந்தவங்கெல்லாம் இவருடைய ஆக்சிடெண்ட்டை நினச்சி அழுது புலம்புறாங்க. சரி, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு? இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொங்கலெல்லாம் முடிந்த பிறகு தன் மனைவியை கூட்டிகிட்டு வருவோம். அந்த மனைவி வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு வருவோன்னு தான் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு போகிறாரு. போகிறப்ப வந்து ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு தான் போகிறாரு. ஆனால் கொஞ்சம் வேகம் அதிகமாக போயிருக்கிறாரு. இதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சோம். தயவுசெய்து நீங்கள் 100க்கு மேலே போனீங்கன்னா உங்களை தேடி 108 வந்துடும், எச்சரிக்கையாக போங்க, மெதுவாக போங்க அப்படின்னு சொன்னோம். இவர் போகிறப்ப இன்னொரு செய்தியை நம்ம சொல்லி ஆகணும். பெரும்பாலும் வளைவுகளில் போகிறப்ப நம்ம வாகனங்களை கட்டுப்படுத்துறது எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். மெதுவாக போனால் மட்டும்தான் வளைவுகளில் வந்து வாகனம் உங்களுக்கு கட்டுப்படும். பெரும்பாலும் வளைவுகளில் கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பேரிகார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சாலை தடுப்பு சென்ட்ரல் மீடியான்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருப்பாங்க. அப்போ இவர் ஹை ஸ்பீடில் போனதுனால என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த வளைவுக்கிட்ட போகிறப்ப அந்த சென்ட்ரல் மீடியாவிலேருந்து இவரால் ஒதுக்க முடியலை. அதில் நேராக போய் மோதிடுறாரு. மோதின உடனே என்ன ஆகுது, ஸ்பாட்டில் ஆள் இறந்துட்டார். இது வந்து ஒரு விபத்து. இவருடைய 10 லட்சம் ஃபாலோவர்ஸும் இதை எண்ணி எண்ணி அழுகுறாங்க, கதறாங்க. பெற்ற தாய் கதறாங்க. அவரோட கூட பிறந்த தம்பி கிஷோர் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ நல்லவனாச்சே, எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவன், பெரிய திரையில் வரப்போகிறான்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மசூதி முன்னாடி போயிட்டு அந்த மசூதி முன்னாடி நிற்கிற ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பானே, ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி நிற்கிற ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பானே, எல்லாருக்கும் உதவக்கூடியவன், பல இந்த மாதிரி செயல்கள் செய்கிறப்ப தான் அவன் இவ்வளவு நல்ல எண்ணம் உள்ளவனே எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சகோதரனை இழந்துட்டேன்னு சொல்லி அந்த பையன் துடிக்கிறதுலேருந்தே தெரியுது, ராகுல் வந்து கலைநயமிக்க ஆள் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அவருடைய கற்பனையெல்லாம் நிறையா இருந்திருக்கு. அந்த கற்பனையெல்லாம் களைஞ்சு போயிட்டது தான் இந்த வேகத்துடைய முடிவாக வாழ்ந்துருச்சு.
இப்போ இந்த பையனுடைய இறுதிச் சடங்கு எப்படி நடக்குன்னு சர்ச்சை வர்றப்ப அவனை கிட்டத்தட்ட 27 வயசான இந்த ராகுலை வந்து எப்படியெல்லாம் கனவு கண்டு வளர்த்ததோ அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, அந்த தாய் தான் சார்ந்த இஸ்லாமிய மத முறைப்படி அவரை வந்து அந்த பள்ளிவாசல் அந்த சந்தூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இறுதி பயணம் தூக்கிட்டு போகிற பெட்டியில் வச்சு அந்த இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் பண்ணுறாங்க. இதை கூட விமர்சனம் பண்ணி அவருடைய மனைவி தேவிகா ஸ்ரீ வந்து செய்தியாளர்கிட்ட சொல்கிறப்ப இதை கேட்கக்கூடிய அந்த ராகுலுடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 2-3 விஷயங்களில் ராகுலை வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நினைக்க வைக்கிறாங்க. ராகுலை வந்து ஒரு மதுப்பிரியர் மாதிரி அந்த பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறது ராகுலுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது. யாராவது ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அந்த தவறை மறைத்து இறந்த பிறகு அவருடைய நல்லதை பற்றி பேசுகிறது தான் சிறப்பு. ஆனால் இந்த அம்மா வந்து தன்னுடைய கடவுள்னு சொல்கிற அந்த ராகுல் வந்து ஏதோ ஒரு மதுவுக்கு அடிமையானவர் போல் விமர்சனம் பண்ணி பேசுகிறது அவருடைய புகழுக்கே வந்து ஒரு களங்கம் வெளியிடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவரை எரிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, 27 வருஷம் தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி உச்சத்துக்கு போகணுன்னு கனவு கண்டு சுகதுக்கங்களெல்லாம் மறந்து வளர்ந்த தாய் தான் சார்ந்த அந்த மரபுப்படி தானே தன் மகனை வந்து இறுதிச் சடங்கு செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்கள் திருமணமாகி 1 வருஷம் வாழ்ந்த உங்கள் இஷ்டத்துக்கு எரிக்கிறதுக்கு எப்படி விடுவாங்க? அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மதம் சார்ந்த பிரச்சனையே இல்லை. ஒரு நல்ல கலைஞன், பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த கலைஞன், அவனுடைய வாழ்க்கை வந்து இந்த வாகனத்துடைய வேகத்தால் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிற பாடமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் மூலியமாக அந்த விபத்துக்கு உள்ளான ராகுல் டிக்கி அவர்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதோட அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிக்கிறதோட அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையும் வேண்டுகோளும் என்னவா இருக்குன்னா, தயவு செய்து நீங்கள் வந்து நல்லா 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் இளமை காலத்தில் உங்கள் வேகத்தை வந்து உங்களுடைய உழைப்பில் காட்டுங்க, வருமானத்தை ஈட்டுறதில் காட்டுங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதில் காட்டுங்க. வாகனத்தில் போகிறதில் காட்டுனீங்கன்னா 100 தாண்டி போனால் 108 உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருங்கிற எச்சரிக்கையை சொல்கிறோம். வாகனத்தில் போகிறப்ப இப்போ ஒரு 80ல் போகிறதுக்கும் 120ல் போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 1 மணி நேரம் போகக்கூடிய இடத்துக்கு கூட ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது. இந்த 5 நிமிஷம் முந்தைய போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். ரோட்டில் போகிறப்போ ஒரு ஏதோ ஒரு பிராணி, ஒரு நாய் போன்ற ஒரு பிராணி கூட குறுக்க வரலாம். அதுக்கு தெரியுமா நீங்கள் இப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு? அடிபட்டால் என்ன ஆகும், எங்கேயோ போய் நீங்கள் விழுந்துருவீங்க, மண்டை அடிபட்டு போயிடும். இவர் இறந்த பிறகு கூட அந்த ஹெல்மெட்டு தான் போட்டிருக்காரு. அந்த ஹெல்மெட்டும் நசுங்கி அதை எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்திருக்காங்கிறப்ப எவ்வளோ பெரிய சோகமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் இருந்தால், இளைஞர்களே, ரொம்ப பேர் இந்த வண்டியில் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த சைலன்சரை கலட்டி விட்டு ஒரே சத்தம், ரோட்டில் சத்தமே கேட்காது. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறதும் தெரியாது, முன்னாடி ஹார்ன் அடிக்கிறதும் தெரியாது, சந்து வழியாக யார் வரான்னு தெரியாது. கண்ணை மூடிட்டு 120 140ல் போயிட்டு கடைசியில் 108ல் போய் படுக்கிறாங்க. இந்த நிலை வரக்கூடாது. அமைதியாக போங்க, எச்சரிக்கையாக போங்க, நல்லா இருங்கிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறோம். இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு இது ஒரு படிப்பினையாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு, கெட்ட செய்திகள் வர வேணாம், நல்ல செய்திகளே வரட்டும். எந்த தகவலாக இருந்தாலும் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி.